ஆற்றுப்படுகையிலே நாற்று நடுகையிலே நேற்று கிடந்திருந்தேன். மாசு குந்திட்ட மக்கள் மொழியினை மட்டுமே தெரிந்திருந்தேன். எனக்கு கற்றுக் கொடுத்ததும் புகழ் பெற்றுக் கொடுத்ததும் சங்கத் தமிழ் அல்லவா, என் தங்கத் தமிழ் அல்லவா. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழே, இறந்து மீண்டும் நான் பிறந்தால் உன் மகளாக பிறக்க அருள் செய்வாயாக. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களுடைய பாசமிகு சுந்தர தமிழ்வாணர் ஐயா அவர்களே, எதிரணியை சார்ந்த என்னுடைய இனிய எதிரிகளே, எண்ணணியை சார்ந்த அன்பு சகோதரியே, உலக மக்களினுடைய மானத்தை காக்கக்கூடிய ஆடையை நெய்கின்ற இந்த திருப்பூர் மண்ணிலே வாழ்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு பட்டிமண்டபத்துக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னீங்க கொங்கு தமிழ்ல பேசுவாங்கன்னு சொல்லி. சான்றோர் பெருமக்களே, கொங்கு தமிழுக்கு உலகளாவிய பெருமை இருக்குதுங்க. ஏன்னு கேட்டா எல்லா சாப்பிட்ற பொருளையும் கூட மரியாதையத்தான் பேசுவோம். குழம்புங்க ரசமுங்க இருக்குதுங்க, எடுத்துக்குங்க போட்டுக்குங்கோம்போ. அட செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, போனமுங்க இருக்குதுங்க, எடுக்கிறவங்க புதைக்கிறவங்க எரிக்கிறவங்க மரியாதையா பேசுவோம். ஒரு முறை கண்ணதாசன் கோவை மாநகருக்கு வந்தாரு. கோவை மாநகருக்கு வந்தவர் அந்த விருந்து உபச்சாரத்தில் அப்படியே மகிழ்ந்து போய் ஒரு கவிதையை கொங்கு தமிழுக்கு கொடுத்துட்டு போனார். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான், ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க மானுங்க இருக்குங்க வேணுங்களா புடிச்சுக்குங்க, மலப்பழமும் இருக்குதுங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க உங்க உள்ளத்த மாதிரியே, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏப்பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார்னு சொல்லி ஒரு அருமையான கவிதையை இந்த மண்ணுக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறாருன்னா உலக அளவுல நமக்கு ஒரு நல்ல பெருமை இருக்குதுங்க. இந்த மண்ணுல ஒரு நல்ல தலைப்பு. இதெல்லாம் சரி, அவங்க கொலை பண்றதா இருந்தாலும் ஏனுங்க உங்களை கொன்னுடுங்களா அப்படின்னு மரியாதைய கொலையுங்க செய்யறவங்க சொல்லிட்டு தான் செய்வோம். ஆமாங்க, அருவாளுங்க கத்திங்க. ஒரு நல்ல தலைப்புங்க. ஒரு ஆடவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பான ஒரு அருமையான கேள்வி. எனக்கு எதிரணியில சிற்பி பேசுறதுல எனக்கு எந்த வருத்தம் கிடையாது. ஏன்னா அவர் தொழிலே அதுதான், தினந்தோறும் பெண்களை திட்ட வேண்டியது, வீட்டுல வாங்கி கட்டிக்க வேண்டியது. ஆனா என்ன இன்னைக்கு மாற எங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு அந்த அணியில் இந்த ஜோதி பேச வந்திருக்கிறத எனக்கு ரொம்ப வருத்தங்க. ஏன் தெரியுங்களா, வீட்டுல மனைவி இல்லைன்னா ஒரு டம்ளர் வெந்தண்ணியும் கூட போட தெரியாது இந்த ஜோதிக்கு. உண்மைங்க, பொய் சொல்லல. ஒரு முறை அவரோட வீட்டுக்கு போயிருந்த அந்த சகோதரி ஊருக்கு போயிட்டாங்க. வராதக்கா வந்திருக்கிறீங்க, வராதக்கா வந்திருக்கிறீங்க, இருங்கக்கா தோசை சுட்டு போடுறேன்னாரு. நான் சொன்ன, தம்பி உனக்கு எதுக்கு அந்த சிரமம், நான் சகோதரி இருக்கையில் ஒரு நாள் வர்றேன்னு. என்னக்கா என்னை அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க, தோசை சுடுறதுல நான் எக்ஸ்பர்ட்டுக்கா அப்படின்னு தோசை சுட்டு கொண்டு வந்தாரு. அகில உலகத்திலேயே நான் அப்படிப்பட்ட ஒரு தோசை பார்க்கலீங்க. ஓரமெல்லாம் கருகி கிடக்குது, நடுவுல மாவு அப்படியே இருந்துச்சு. ஐயோ தம்பி எப்படி சுட்டான, அக்கா இப்படித்தான் சுட்டனக்கா அடிப்படையில கூட்டிட்டு போய் காமிச்சாரு. தோசைக்கல்ல தலைகீழா போட்டு தோசை சுட்டுருந்தாரு. வீட்டுல மனைவி இல்லைன்னு சொல்லாது. ஆண்கள் எப்போதும் புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே, ஏன்னா அந்த முயற்சியிலும் தோல்விதான் அடைவாங்க. இப்ப எல்லாம் நாங்க உரிய நேரத்துக்கு வந்துட்டு ஜோதி கொஞ்சம் காலதாமதமா வந்தாரு. ஏன் காலதாமதமா வந்தாங்கன்னா அவங்களுடைய மனைவி ஆசிரியை பயிற்சி பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வகுப்புக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் அவங்க வந்துதான் இவர் எந்த கலர் உட போடணும் எந்த வேட்டி கட்டணும் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் அவர் போட்டு வர முடியும். அதனால கொஞ்சம் காலதாமதமா வந்தாரு. என்ன இங்க பேச வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாலதான் மகிழ்ச்சின்னு. நடுவர் அவர்களே ஒரு +2 படிக்கிற பையன்கிட்ட போய் டேய் வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்படா கிடைக்குன்னு கேட்டா அவன் அருமையா சொல்லுவா, டீச்சர் திருமணத்துக்கு பின்பும்பா. எப்படி தெரியுங்களா, நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன்.
வகுப்புல ஒரு முறை நான் சிலப்பதிகார பாடத்தை என் பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். டே சிலப்பதிகார பாடம் நடத்த போறேன்டா, அடைக்கலக்காதை நடத்த போறேன்டா, கோவலன் கண்ணகிக்கு கல்யாணம்டா. கோவலனுக்கு வயசு 16, கண்ணகிக்கு வயசு 12 தான் சொன்னேன். அவன் எந்திரிச்சு நின்னுட்டான். டீச்சர் அதை அப்படியே எங்க வீட்டுல வந்து சொல்லுங்க டீச்சர்ன்ட்டான். ஏன்னா அவனுக்கு வயசு 17 ஆயிடுச்சான். அவன் வாழ்க்கையை அனுபவிக்க துடிச்சிட்டு இருக்க. இதை விட இன்னொன்னுங்க, இதை விட்டுட்டு இப்படி கேள்வி கேட்கறானே. இன்னொரு நாள் நான் அகநானூறு நடத்தினேன். அகநானூறு நடத்த போறேன்டா, நல்லா கவனிங்கடான்னு சொல்லி ஒரு 40 நிமிஷம் மூச்சு விடாம அகநானூறுல அப்படியே அந்த சங்க இலக்கியத்துல காதல் அன்புன்னு அப்படி சொல்றேன். சொல்லி முடிச்சதே இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. டீச்சர் இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல இந்த அன்பு காதல் அதெல்லாம் ஒரே பொருளானா? நான் சொன்னேன் ஆமாண்டா, அன்பு காதலுங்கிறதெல்லாம் ஒரே பொருள் தான். அந்த அன்பு போய் எங்கெங்க சேருதோ அதற்கேற்ப பாசம் பக்தி நட்பு காதல்னு மாறுதடான்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான் பாருங்க, இதுக்கு விளக்க நான் சொல்லட்டுங்களான்னு கேட்டான். தாராளமா சொல்லடா, பேச்சுரிமை இருக்கிற நாட்டில் இருக்கிற சொல்லடான்னு சொன்னேன். சொன்னான் பாருங்க, அன்பு இருக்குது பாருங்க, அன்பு உங்கள் மீது காட்டுகிறேனே அது அன்புனா. ஒரு ஆசிரியருக்கு இது மேல ஒரு வெற்றி, இதுக்கு மேல ஒரு வெற்றி வேணுமா? அப்படி பூரிச்சு போய் உட்கார்ந்துட்டா. அடாடா என் மேல ஏமானவ அன்பு காட்டுறானா அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி. ஆனா நல்லா எடுத்துருங்கண்ணா. ஏன்னா சில நேரங்களில் போட்டோகிராஃபரும் சதி பண்ணுவாங்க. இந்த சிற்பி மாதிரி இருக்கிற ஆளு பண்ணிடுவாங்க. ஒரு முறை அவரோட நிகழ்ச்சிக்கு தான் வந்து போட்டோவெல்லாம் எடுத்து வீட்டுக்கு எங்க வீட்டுக்காருக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அதுல நான் அப்படியே உணர்ச்சி பூர்வமா இப்படி ஏந்தி பேசிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் கேட்கிறாரு, அங்க போய் கையை குத்தி விட மாட்டேயா நீ? அதனால நல்லாத்தானே எடுத்திருக்கிறீங்க, கேட்டுக்கோணும், எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இவன் சொல்றான் பாருங்க, அன்பு இருக்குது பாருங்க உங்கள் மீது காட்டுகிறேனே அது அன்புனா. அடுத்து போட்டான் பாருங்க ஒரு கோவை குண்டு, காதல் இருக்குது பாருங்க காதல் உங்கள் மகள் மீது காட்டுகிறேனே அது காதல் தான். எனக்கு பிரஷர் ஏறிடுச்சு. ஆனா ஜமாலிச்சாகணும். இப்பதான் வகுப்புல முறைச்சு பார்க்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க, பையனை திட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. இவனை எப்படி ஆப் பண்றதுன்னு நினைச்ச, வாடா வரதட்சணை இல்லாம கிடைச்ச மாப்பிள்ளையேன அன்னைக்கு வாய மூடணும் இன்னும் வரைக்கும் திறக்க மாட்டான். நீங்க அருமையா சொன்னீங்க ஐயா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி அவங்கவங்க கையிலேன்னு. பொதுவாவே பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் மென்மையானவர்கள், இந்த ஆண்கள் கொஞ்சம் வன்மையானவர்கள். கோபம் பொசுக்குன்னு இவங்களுக்கு தான் வரும், ஆண்களுக்கு தான் பொசுக்குன்னு கோபம் வரும். பெண்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. இப்போ முந்தானேத்து என் வீட்டுல ஒரு நாள் ஐயா சொல்ற மாதிரி ஏதோ ஐயா அவங்க ஆசீர்வாதத்தினால ஏதோ நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருந்துட்டு, போன வாரம் முழுவதும் எனக்கு நிகழ்ச்சி. என் வீட்டுக்காரர் சப்பாத்தி செஞ்சு நாளாச்சமா சப்பாத்தி செஞ்சு கூடமானாரு. நான் கொஞ்சம் தூக்க கலக்கத்துல மாவு கொஞ்சம் சரியா பிசையில. சரி பரவாயில்ல, நம்ம ஆளு தானே, என்ன சொல்ல போறாரு, நாம தான் எதை போட்டாலும் சாப்பிடுவாரே நினைச்சு சப்பாத்தியை சுட்டு போட்டுட்டேன். என் வீட்டுக்காரருக்கு எனக்கு என்ன கோபம் தெரியல, என்ன சப்பாத்தி சுட்டுருக்கிற பிக்க முடியல அப்படின்னாரு. உடனே நான் விடுவேனா, சப்பாத்தி எல்லாம் நல்லா தான் சுட்டுருக்கிற, வாங்கிட்டு வந்த மாவு சரியில்லைன்னு. ஏன்னா அவரு தான் வாங்கிட்டு வந்தது. உடனே அவரு சொல்றாரு, வாங்கிட்டு வந்த மாவெல்லாம் நல்லா தான் இருக்குது, சுட தெரியாம சுட்டுருக்கிறேன்னாரு. சுட்டதெல்லாம் நல்லா தான் சுட்ட, சாப்பிடுற மனுஷன் சரியில்லைன்னு. உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்து, என்ன பேச்சுக்கு பேச்சு எடுத்து பேசிட்டே இருக்கிற, பிச்சு போடும் பிச்சுனாரு. நான் சொன்ன முதல் சப்பாத்தி பீங்கோ, அப்புறம் என்ன பிக்கலான்னு. உங்களை மாதிரி தான் கழுக்குன்னு சிரிச்சுட்டாரு. அவரு சப்பாத்தி பிக்கிறத விட இது ஈஸிங்கிறதுக்காக தானே அவர் சொல்லி இருக்கிறாரு. இதை விட இன்னொன்னுங்க மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுங்களா? என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுலீங்க ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதிருங்க. மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுலங்கிறீங்க. நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டானுங்க. அப்பா அறிவு இருக்காப்பா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பாக்குறாப்பா, எதிரோடு என் வீடு, எதிரோட்டு பாப்பா என்னையே பாக்குறாப்பா, பொறுப்போட போப்பா பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதிட்டான். அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. டீச்சர் வீட்டு எழுதி இருக்கிறானே அந்த லெட்டரை தூக்கிட்டு நேரம் என்கிட்ட வந்தாரு. டீச்சர் என்ன டீச்சர் அநியாயம் பண்ணி இருக்கிறான் பாருங்க, 18 வயது ஆகல, காதல் கடிதம் எழுதி இருக்காங்க டீச்சர், நீங்க கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைங்க, ஊரா மேடையில போய் பேசுறீங்க, டீச்சரா வேற இருக்கிறீங்க, கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் நேரம் கிளம்பி போனேன். அவன் நல்ல சோபால அப்படியே கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் போய் ஒண்ணுமே பேசல. அவன் கண்ணத்துல பலர் 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 4:30 விட்டுட்டு நான் மறுபடியும் நிக்கவே இல்லை அந்த இடத்துல, திரும்பி என் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அவனுக்கு 12 வயசுல ஒரு தம்பி, அவங்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து என்கிட்ட அனுப்பிச்சு விட்டான். நான் பயந்து போய் உடம்பெல்லாம் வேத்து அந்த லெட்டரை வாங்கி படிச்சா எழுதி இருக்கிறா,
கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு என்ன எரிச்சல். ஆனால் இந்த அநியாயம் ஆகாது. அந்த கலர்லயா நான் இருக்கிறேன்? இப்படி கை கொட்டி சிரிக்கிறீங்களே. அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை யாராவது சொன்னா ஒரு சந்தோஷம் வருமா? வர நல்லா சொன்னீங்க. இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்குதுங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பேச வந்திருக்கிறாங்க? எங்களுக்கு திருமணத்துக்கு முன்புதான் மகிழ்ச்சியா இருந்தது, திருமணத்திற்கு முன்புதான் மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொல்ல வந்திருக்காங்கல்ல. இப்ப நான் கேட்கிற ஜோதி, வீட்டுல எல்லா வேலையும் பெண்கள், உங்களுக்கு துணியை தேர்வு செஞ்சு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே பெண்கள் தான் செய்யறாங்க. என்ன வாழ்க்கையில நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இங்க வந்து 2 பேரு இல்ல எங்களுக்கு திருமணத்துக்கு முன்புதான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கிறீங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா கருவறையில தொடங்கி கல்லறை போற வரைக்கும் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவங்க பெண்கள் தான். அதனாலதான் வீட்டுல பெண்களை வளர்த்தும் போது பொத்தி பொத்தி வளர்த்துவாங்க. ஐயோ அடுத்த வீட்டுக்கு போய் இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட போறாரா, எப்படிப்பட்டவங்க வாழ்க்கப்பட போறாங்களோன்னு நினைச்சு பொத்தி பொத்தி வளர்த்துவாங்க. ஆனா பொதுவா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிற பெண்களாகிய நாங்க 2 பேர் என்ன சொல்ல வந்திருக்கிறோம்? திருமணத்திற்கு பிறகுதான் மகிழ்ச்சின்னு சொல்ல வந்திருக்கிறோம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மணி அடிச்சா சோறு முடி முளைச்சா மொட்டைன்னு. அது இந்த ஆம்பளைகளுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமுமே கிடையாது. ஏன்னா எல்லா வேலையும் நாங்க தான். இப்ப என் வீடு எடுத்துக்குங்க, நானும் ஆசிரியர் தொழில் செய்யறேன், என் வீட்டுக்காரரும் பிசினஸ் பண்றாரு. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு நான் தான் எந்திரிக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சதே ஒரு பெட் காப்பியை போட்டு கொண்டு வந்து என் வீட்டுக்கார எழுப்பி அந்த வாயை கழுவுறாங்களோ இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. கொண்டு வந்து காப்பியை கொடுத்துக்கிட்டு போய் அறக்க பறக்க அடுப்படியில் அத்தனை வேலையும் செஞ்சு, எனக்கு 8:30 மணிக்கு எனக்கு பஸ், குழந்தைகளை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு அத்தனையும் நான் தான் செஞ்சு என் வீட்டுக்கார 7:30 எந்திரிச்சு வருவார். 7:30 எந்திரிச்சு வந்து 8:30 மணிக்கு பஸ்ஸுக்கு போறவளுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாரா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் எங்க வீட்டுக்காரர் தான். வந்தது நேரம் பத்திரிகை எடுப்பார், 1/2 மணி நேரம் காலில் உட்காந்து அவர் வாட்டுக்கு அதையும் இதையும் புரட்டிட்டு 8 மணிக்கு பாத்ரூம்குள்ள போவார். எனக்கு 8:30 பஸ். 8 மணிக்கு பாத்ரூமுக்கு போனா அப்படிதான் போறவரு ஏதாச்சும் பிரஷ் பேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறீங்களா? எடுக்க மாட்டார். நான் தான் அத்தனையும் எடுத்து கொடுப்பேன். பேஸ்ட் எடுத்து கொடுப்பேன், பிரஷ் எடுத்து கொடுப்பேன், துண்டு எடுத்து வைப்பேன், சோப்பு எடுத்து வைப்பேன், தண்ணி எல்லாம் எடுத்து வைப்பேன், எல்லாம் நான் வைப்பேன். என் வீட்டுக்காரர் நிப்பார் இப்படி வேட்ட கருப்புறாயின் சாமி ஏட்டம், கையில அருவாள் மட்டும்தான் இல்ல, நின்றுட்டு இருப்பாரு. இத்தனை அவசரத்துல இன்னொரு காரியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவர் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு பாருங்க. அந்த வேட்ட கருப்புராய சாமி நீங்க சொல்லும் போது உங்க மனசுல பொங்குச்சு ஒரு மகிழ்ச்சி. அவரை பாருங்க, ஒரு தெய்வமா கொண்டாடுறீங்க பாத்தீங்களா? அவரை கணவனாவே நினைக்கல, தெய்வமா கொண்டாடுறீங்க பாருங்க. அதுவல்லவா ஒரு இல்லற தர்மத்தினுடைய அடையாளம். உண்மைங்க நடுவர் அவர்களே, இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை நினைச்சா தான் எனக்கு பேச்சே வரும் தெரியுங்களா? ஏன்னா என்னை எப்படி சொல்லி கல்யாணம் பண்ணாங்க தெரியுங்களா? புளியடிச்சு பொழைச்ச வரம்பரைன்னு சொன்னாங்க. புளியடிச்சு பொழைச்ச வரம்பரைன்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், என் வீட்டுக்காரர் ஏதோ வேட்டைக்கு போய் துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போய் மிருகங்களை எல்லாம் சுட்டு அப்படி பொழைச்ச வரம்பரை நான் நினைச்சேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த ரோட்டோரம் இருக்குது பாருங்க புளியங்காய் மரம், அந்த புளியங்காயை அடிச்சு பொழைச்ச வரம்பரைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனாலதான் அத மனசுக்குள்ள நான் எந்த மேடைக்கு போனாலும் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் பேசுவேன். அப்பதான் எனக்கும் பேச்சு வரும். ஏமா அவருக்கு சொத்து சுகம்லாம் ஒண்ணும் கிடையாது. நடுவர் அவர்களே, நீங்க கேட்டுட்டீங்க, ஆனா சொல்லியே ஆகணும். எப்படி நடந்த கல்யாணம் தெரியுங்களா? என் திருமணம் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நடந்த கல்யாணங்க. நடையா நடக்கிறாங்க. எப்படியா சாந்தாமணி சுப்பிரமணியத்துக்கு கட்டுங்க, சாந்தாமணி சுப்பிரமணியத்துக்கு கட்டுங்க. இப்ப கூட்டத்துல ஒரு அக்கா யோசிக்கிறாங்க, அட வீட்டுக்காரன் பேரு இப்படி மேடை போட்டு சொல்றாளே, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரியுது. ஆனா நான் ஏன் ஆசிரியர் சொல்றேன் தெரியுங்களா? எனக்கு சாந்தாமணின்னு பேரு. என் வீட்டுக்காரர் ஒரு நாளும் கூட என்னை சாந்தாமணின்னு கூப்பிட்ட வழக்கமே கிடையாது 25 வருஷத்துல. ஆனா அவ்வளவு நீட்ட வேண்டாம், ஒரு சாந்தி, ஒரு சாந்து, ஒரு சாந்தா சொன்னேன்னு வாய் வெந்தா போயிருங்க. அங்க நடி பண்ற, இங்க நடி பண்ற, அதை எடுத்து வைடி, இதை எடுத்து வைடி. ஒரு நாளைக்கு 1000 வாடி ஓடி போடுவார். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்குங்க, அந்த மனுஷன் இத்தனை வாடி ஓடி ஓடுறாரே நினைச்சு ஒரு நாளைக்கு அது இந்த காப்பி ஆசை இருக்கு. ஆனா சொன்னா முதுகும் வீங்கு, அதுவும் தெரியும். அதனாலதான் என்ன நீங்க சொல்லிடுவ போறீங்க. அதனால ஒரு நம்பிக்கையில சொல்ற, சொந்தம் விட்டு போக கூடாது நடந்த கல்யாணம். இப்ப இவங்க தொந்தரவு தாங்க ஒரு நாள் எங்க வீட்டுல சரி பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரு மகர ராசி, எங்க வீட்டுக்காரரு மகர ராசி நேயர். இன்னைக்கு பிடிச்ச கலர் பச்சை சிகப்பு, என் வீட்டுக்காரர் பச்சை கலர் பேண்ட் சிவப்பு கலர் சட்டை. இவரோட கலர் காம்பினேஷனை பார்த்துட்டு எங்க வீட்டுல கட்டி இந்த மாடு அன்னைக்கு அவுத்துட்டு ஓடிச்சு. நான் சிக்கினேன். வந்தாங்க, பார்த்தாங்க, பேசுனாங்க. அன்னைக்கே எங்களுக்கு ஒப்பனக்காரர் வீதியில ராஜேஸ்வரி காலில் 12,000க்கு பட்டு போடுவேன்.
சொல் மாப்பிள 12,000க்கு அவளுக்கு பட்டு போடவை எடுறா மாப்பிள, நீயும் 12,000க்கு என்னத்துக்கு எடுப்பீங்க? மீறின ஒரு 2,000க்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை, உருமாலையும் தாய்மாமன் தான் கட்டுற வழக்கம். சரி எங்க வீட்டுல சொன்னாங்க, சரி விட்டுரு எடுத்துட்டு போறாங்கன்னு. அப்ப சஃபாரின்னு ஒண்ணு அறிமுகமாச்சுங்க. சரி எடுத்துட்டு போறாங்க விட்டுருங்கன்ட்டு அங்க எடுத்துட்டாங்க. ஒரு நாள் எங்க மாமனார் ஐயன் வந்தாரு. எத்தனை பத்திரிகை அடிச்சிருக்கிறீங்க? 1000 பத்திரிகை அடிச்சிருக்கிறோங்க. ஒரு 500 கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. போனவர் அடுத்த பஸ்லயே வந்துட்டாரு. ஏனுங்க என்னங்க பத்திரிகையில் அநியாயத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்னங்க அநியாயம் பண்ணி இருக்கிறா? மணமகனின் தந்தைன்னு போட்டு வெறும் கிருஷ்ண கவுண்டர்னு மட்டும் போட்டீங்க. ஏனுங்க உங்க வேற அதேனுங்க, வெறும் கிருஷ்ண கவுண்டர் எல்லாம் போடக்கூடாது, மிராசுதார் கிருஷ்ண கவுண்டர் போடணும்ட்டாங்க. என்ன பெரிய மிராசுங்க? உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரா காட்டுக்கு சொந்தம். கந்தாயம் கட்டி 12 வருஷம் ஆச்சு. புல்லும் விளையாது கொள்ளும் விளையாது, வெறும் வெங்கச்சங்கல்லு. என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனவருக்கு நான் வெங்கச்சங்கல்ல பொறுக்கி வேலிக்கந்தல்ல போட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் கோலப்படி அடிச்சு அவன் மாட மாளிகை கட்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கிறான். கந்தாயமே கட்டாத 1.5 ஏக்கரா வச்சுக்கிட்டு எங்களுக்கு மிராசன் ஓடலையேன்னு ஒரு வருத்தம். சரி வருத்தப்படாதீங்க வருத்தப்படாதீங்க. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. நானும் என் தங்கச்சி உட்கார்ந்து, நான் ஒரு 250 பத்திரிக்கைக்கு, என் தங்கச்சி 250 பத்திரிக்கைக்கு மிராசுதார் மிராசுதார்னு எழுதணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்கு போற பிள்ளைக்கும் குழந்தைகளுக்கு இம்போசிஷன் கொடுத்த குடும்பம். இப்ப ஏன் நான் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன் பேசுறேன்னு தெரிஞ்சதுங்களா? 500 பத்திரிக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. போகையில சொல்றாரு, இங்க பாருங்க இந்த மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஜோரா நடத்தணுங்கட்டாங்க. எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க, அதுக்கு நாங்க பட்டை கிளப்புறம் போங்கட்டாங்க. போயிட்டு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை கடைசி பஸ்ல வந்து இறங்குதுங்க. ஒரு மிராஸ் வரம்புற கார் வச்சு வரல இல்லைங்களா? கடைசி பஸ்ல வந்து இறங்கி புள்ளார் கோயில் உட்காந்துட்டு எங்களுக்கு தூது விடுதுக்குவா. நாங்களும் மாப்பிள்ளையோடு வந்திருக்கிறோம், எங்களை வந்து அழைச்சிட்டு போங்க. நாங்க வெத்தலவாக்கு தட்டம் தேங்காய் வள தட்டம் எல்லாம் எடுத்துட்டு போன திருப்பிட்டு நின்றுச்சுங்க. ஏனுங்க என்ன வெறுங்கையோடு வந்திருக்கிறீங்க? ஐயோ வெறுங்கையோடு வரலைங்க, வெத்தலவாக்கு தட்டம் எல்லாம் தூக்கிட்டு தான் வந்திருக்கிறேங்க. இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன். அப்புறம் குதிரை வச்சு கூட்டிட்டு போ. வெடிக்கால் 4 மணிங்க. குதிரைக்கு எங்க போறது? எங்க ஊர்ல சுல்தான் பாயின்னு ஒரு பாய் இருக்குது. அவரு குதிரை இருக்குது, வண்டி இருக்குது. குதிரை புல்லும் கிடையாது கொள்ளும் கிடையாது. ஏன்னா பாய்க்கு குடும்பமே கிடையாது. அவர் வக்கிப்புள்ள போட்டு அவர் படி தூங்கிக்குவாரு. அந்த குதிரை என்ன பண்ண, அம்பாள் தேட்டர் ராதாராணி தேட்டர் 2 தேட்டருங்க. அதுல ஒட்டி இருக்கிற அந்த போஸ்டர் எல்லாம் தின்னு அது எலும்புந்தோளுமா நோஞ்சானாட்ட கிடக்குது. திருச்சி ரோடு NH ரோடுங்களா? ஒரு நாள் லாரிக்காரன் வந்து அந்த காலை ஒரு உரசி போய் அந்த குதிரை ஒரு கால் நொண்டிட்டு உட்காந்துட்டு இருக்குது. அதுக்கு அண்ணன் எங்க அண்ணன் கொண்டு போய் 5,000 ரூபாய் காணிக்கை கொடுத்து கொண்டு வந்து குதிரையை நிறுத்தி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி எங்க மாப்பிள்ளை குதிரையார் தெரியலைங்க. காலை இப்படிங்கிறாரு காலை அப்படிங்கிறாரு. அவ எப்ப ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட்டு கண்ணு இது மேல காலை வச்சு ஏறு கண்ணுக்கு ஏற வரல. ஐயரு பார்த்தாரு, இருங்க மாப்பிள்ளை இருங்க தேங்காய் வளம் முடிக்கிற கல்ல கொண்டு வந்து ஓட்டு இப்ப இது மேல வச்சு ஏறுங்க மாப்பிள்ளைன்னு. கல்லு மேல ஒரு காலு, அவங்க அப்பன் தோளு மேல ஒரு கையு, அப்படியே கஷ்டப்பட்டு காலை தூக்குனார். இவங்க மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஜோரா நடத்த சொன்னார் இல்லைங்க. இந்த மத்தாளம் அடிக்கிறவன் என்ன அரைக்குறை தூக்கத்துல அப்படியே எந்திரிச்சு அந்த நாயனை தடுத்து பிப்பின்னு இன்னொரு 50 அடியில வேட்டு வைப்பான் பாருங்க. அவன் வேட்டை வச்சான், குதிரை ஓடி போயிடுச்சு. மனுஷன் தூக்குன காலோட அந்த கல்லு மேல உளுந்து இடுப்பே கலந்து போயிடுச்சு. நான் கனவு கண்டுட்டு இருக்கிற என் வீட்டுக்காரர் பிருத்திவிராஜ, நான் ராணி சம்யுக்த, என்ன குதிரையில வந்து என் வீட்டுக்காரர் சிறை எடுத்துட்டு போவார். நான் கனவு கண்டுட்டு இருக்கிற 5 பேர் தோல்ல வச்சு கொண்டு வந்தாங்க எங்க மாப்பிள்ளைய. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, ஊரே அழுகுது. இந்த சிகாமணி இவ்வளவு அழகு பிள்ளைய கொண்டு போய் இடுப்பொடிஞ்ச மாப்பிள்ளை கட்டி வைக்கிறாரேன்னு. அப்பெல்லாம் கல்யாணம் கீழே மன போட்டு தான் நடக்குங்க. முதல் எங்களுக்கு சேர் போட்டாங்க. எனக்கு மாப்பிள்ளைக்கு எந்திரிக்க முடியாது. சேரை போட்டு கல்யாண முகூர்த்து உட்கார்ந்து இருக்கிற மாங்கல்யம் தந்து நானேன்னு சொல்லும் போது மாப்பிள்ளை எந்திரிச்சு தாலி கட்டோன்னு. எங்க மாப்பிள்ளைனால எந்திரிக்க முடியல. நானே குனிஞ்சு கட்டு மாப்பிள்ளை கட்டு, அது தாலியா இருந்தாலும் வாங்கிக்கிறேன், கண்டவாளமா இருந்தாலும் வாங்கிக்கிறேன், குனிஞ்சு தாலிய வாங்கினேன். இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா? எல்லார் கையிலையும் பால் சொம்ப கொடுத்து வாழ்த்தி மகளே போயிட்டு வாம்பாங்க. என் அம்மா என் கையில் இந்த பாத்ரூம்ல அவர் நின்னுகிட்டு இருந்தாருமா. நீங்க ஆரம்பிச்ச போது அவர் பாத்ரூம்ல போய் நிக்கிறார், வேட்டக்கருப்பு சாயமான்னு. நான் நடுவுல என்னமோ கேள்வி கேட்டு இப்ப கதை எங்கேயோ போயிருச்சு. அவர் இன்னும் பாத்ரூம் விட்டு குளிச்சுட்டு வந்தாரா வரலையா? அவர் பாத்ரூம்ல போய் துட்டு கேட்பாருன்னு ஆரம்பிச்சுங்க, அதோட நின்று போச்சு. நடுவர் அவர்களே பாத்ரூம்ல நான் சொன்னங்க வேட்டக்கருப்பராயன் சாமியாட்ட நிக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. இத்தனை அவசரத்திலே நான் போய் முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவரு போற இதுக்குள்ள முதுகு தேய்ச்சு இத்தனையும் செஞ்சு 8:30 பஸ்ஸுக்கு போறதுக்குள்ள உண்மைங்க
சீலை 8:25 குளிக்க போவேன், 8:30 ஓடி வந்துருவேன். தப்பா நினைச்சிடக்கூடாது. அப்ப எவ்வளவு அவசரமா புறப்பட்டு வெளியில வந்து இவர் கொண்டு போய் இறக்கி விடுவாரு. சீலை நான் போற ஓரத்துல சீலை கொசும் பிடிச்சிட்டு ஓடுவோம். ஒரு நாள் நான் ஏறி இருக்கேன்னு நினைச்சு வண்டியை எடுத்துட்டு போயிட்டாரு. என்னை கொண்டு போய் அங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. கீழே விழுந்துட்டேன். இப்படி எல்லாம் அவசரப்பட்டு நாங்க எவ்வளவெல்லாம் விட்டு கொடுக்கறதுனாலதான் இவங்களுக்கு புகழ் கிடைக்குதுங்க. இப்ப இவ்வளவு நடந்த வாழ்க்கையில பாட்டில கொடுத்து அனுப்புனாங்க. நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. என்னடா இப்படி பாட்டிலுன்னு, முட்டிக்கு போடுற சிங்கிரி வலை தென்னை, சிங்கிரி வலை தென்னை கொடுத்து மாப்பிளைக்கு போய் இடுப்பு நீவளே அப்படின்னு சொல்லி, நான் அங்க போய் பார்த்தா தட்டத்துல பால் இருக்குது, பழம் இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, பால் இருக்கும். நானு என் வீட்டுக்கார சொல்லுவாருன்னு பார்த்தேன், பழம் இருக்கும். நானு என் வீட்டுக்கார. வாழ்க்கையில என்ன உங்களுக்கு பெருமை குறைஞ்சு போச்சு? இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுத்து போற வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையா இருக்குதுன்னு சொன்னா, வாழ்க்கை அவரவர்களோட கையில் இருக்குதுங்க. நேத்து சொல்றாரு, ஏன் இன்னைக்கு கிளம்பி வந்தேன் தெரியுங்களா? ஏண்டி உங்க ஒப்ப நொண்டி குதிரை கொண்டு இடுப்பொடிச்சு வந்தேன்டி உங்க ஒப்ப நேத்து. நான் சொன்ன இல்லைங்க, நீங்க குதிரையார் தெரியும், குதிரை ஏறிட்டுங்க எங்க அப்பனை சொல்லாதீங்கன்னு சொன்னா, இப்படி விட்டு கொடுத்து போற வாழ்க்கையில தாங்க நடுவர் அவர்களே மகிழ்ச்சி இருக்கிறது. அதத்தான் அருமையா சொன்னாங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்டுறேங்க. இவ வாழ்க்கையில வந்து திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சி, பின்னால மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றீங்கல்ல. இந்த தேசத்துல மேல் நாட்டில இருந்து 3 பேர் நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க. நம்முடைய நாட்டை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு நிருபர்கள் எல்லாம் கேட்டாங்க. தஞ்சாவூரை பார்த்தீங்க, தாஜ்மஹாலை பார்த்தீங்க, கங்கை நதியை பார்த்தீங்க, இதுல எதுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? தஞ்சையும் பிடிக்கல, கங்கையும் பிடிக்கல, தாஜ்மஹாலும் பிடிக்கல, இந்த இந்திய தேசத்தில் உள்ள குடும்பங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப நிருபர்கள் விடல. ஏங்க உங்க நாட்டுல குடும்பங்கள் இல்லையான்னு கேட்டதுக்கு அவங்க மறுபடி பதில் சொன்னாங்க, எங்க தேசத்தில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, ஆனால் இந்திய தேசத்தில் குடும்பங்கள் கோயில்களாக இருக்கின்ற காட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியுடையதாக திருமணத்திற்கு பின்பு இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய முதல் சுற்று வாதத்திற்கு நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.